ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்த புகழ்பெற்று விளங்கும் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, மாவட்ட ஆட்சியர் அருணா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்பு. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் ஸ்ரீரங்கத்திற்கு முந்தைய திவ்ய தேசமாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் விளங்கி வருகிறது. ஸ்ரீரங்கநாதர் 64வது சதுர்வியாகங்களுக்கு முன்னால் சுயம்பு மூர்த்தியாக அவதாரம் எடுத்தார். ஆனால் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் சயன பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக 96 சதுர யுகங்களுக்கு முன்பு அவதாரம் எடுத்தார். இங்குள்ள பெருமாள் சயன நிலையில் 30 அடி கொண்டதாக உள்ளது. மேலும் தமிழ்நாட்டிலேயே இங்குதான் ஒரே கோயில் வளாகத்தில் வைணவ திருத்தலமும் சைவ திருத்தலமும் ஒன்றாக உள்ளது. இதில் ஆண்டுதோறும் நடைபெறும் சொர்க்கவாசல் விழாவிற்கு ஏராளமான பக்தர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்லாமல் சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சை மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டு விடிய காலம் 5:30 மணி அளவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் அருணா, தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி மற்றும் திருமயம் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஆர். சிதம்பரம், கணேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர், ஒன்றிய கவுன்சிலர் சரண்யா சரவணன் மற்றும் திருமயம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் KR ராமசாமி மற்றும் அனைத்து அணி துணை அமைப்பாளர்கள், ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள், நாட்டார்கள், நகரத்தார்கள் என ஏராளமானோர்கள் பங்கேற்று சொர்க்கவாசல் விழாவில் சாமி தரிசனம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது.